வெல்கம் டு அமிழ்தம்பூ. இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் சீஸ் பால்ஸ். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்தீங்க அப்படின்னா பன்னீர் வந்து நான் 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். சீஸ் கியூப்ஸ் எடுத்திருக்கேன். இதில் மசாலா அண்ட் உப்பு வச்சுருக்கேன். பச்சை மிளகா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். கடலை மாவு, சோள மாவு, பிரெட் கிரம்ஸு, பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அண்ட் என் சேனலுக்கு இதான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீரை நல்லா துருவி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து கொஞ்சம் நேரம் வெளியே வச்சனால வெளியே சாஃப்டாக இருக்குது, உள்ளே கொஞ்சம் ஹார்டாக இருக்கனால துருவிக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நல்லா சாஃப்டான பன்னீர் நீங்கள் வெளியே தான் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் கையிலே உதிர்த்துட்டு கூட நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் இதெல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்துக்கிறேன். பன்னீர் பார்த்திங்கன்னா துருவியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம துருவி வச்சுருக்க பன்னீரை சேர்த்திக்கோங்க. இதில் கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் வந்து 2 சேர்த்துருக்கேன். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். மசாலாவில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா நார்மல் மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோள மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்கவே கூடாது. நம்ம அந்த வெங்காயம் பன்னீர் அதில் இருக்கிறதையே வச்சு அந்த ஈரப்பதத்திலே நல்லா வந்து நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா நம்ம உருட்டி மாவு எடுத்துக்கலாம். நல்லா மாவெல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துக்கலாம் நம்ம பிசைஞ்சு. இப்போ பாருங்கள் மாவு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. கடலை மாவு, சோள மாவு எல்லாமே வந்து ஒரு பைண்டிங்காக தான் நம்ம போடுறோம். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இங்கே சீஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ நான் சீஸும் வந்து நார்மலான ப்ராசஸ்டு சீஸ் தான் வந்து எடுத்திருக்கேன். அது குட்டி குட்டி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் க்யூபாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க மாவில் வந்து ஒரு பெரிய பால் சைஸ், ஒரு மீடியம் சைஸ் பால் அளவுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா உருட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து நம்ம வடைக்கெல்லாம் தட்டுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தட்டிட்டு இந்த மாதிரி ஓரத்தில் எல்லாத்தையும் நல்லா அமுத்தி விட்டுருங்க. நம்ம வந்து சீஸ் வந்து உள்ளே வைக்கணும். ஸோ இந்த சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம சீஸ் வந்து இடையில வச்சு நல்லா அதை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு எந்த கிராக்ஸு வெடிப்பெல்லாம் இல்லாத மாதிரி நம்ம நல்லா திரும்பவும் பால் மாதிரி நல்லா இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் சின்ன சைஸாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் கொஞ்சமாக மாவு வச்சு சீஸ் க்யூப் எல்லாமே வந்து குட்டியாக கட் பண்ணி நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் இந்த வந்து மீடியம் சைஸ் பால் அளவுக்கு வந்து பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டும் அதே மாதிரி நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். முதல்ல கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டிக்கோங்க கையில் பால் மாதிரி. அதுக்கப்புறம் அதை நல்லா வந்து ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு இடையில வந்து ஒரு ஹோல் மாதிரி பண்ணி நம்ம வந்து சீஸ் க்யூப்ஸை வந்து இடையில வச்சுட்டு சீல் பண்ணி விட்டுடலாம் நல்லா. நம்ம வெடிப்பு எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா வந்து சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணிவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சு நம்ம உருட்டி வச்சுக்கலாம். அடுத்த இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதே மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட பால்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. அண்ட் பிரெட் க்ரம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து
சோள மாவு வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக அதில் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம், கட்டியெல்லாம் இல்லாத மாதிரி. பாருங்க, இந்த மாதிரி கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்க பால் எல்லாத்தையுமே வந்து முதல்ல அந்த சோள மாவு தண்ணி கரைச்சிருக்கோம்ல, அதில் முதல்ல நல்லா டிப் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட் க்ரம்ஸ், நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் இருந்தால் ப்ரெட்டு வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. நான் வந்து என்கிட்ட இல்லாதனால ரஸ்க் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நான் பிரெட் க்ரம்ஸ் வந்து எடுத்திருக்கேன். மிக்சியில் போட்டு ஒரு 2-3 தடவை பல்ஸ் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் நார்மலான பிரெட் க்ரம்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக நல்லா கோட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. கோட் பண்ணிவிட்டு நம்ம அதே பிளேட்டில் திரும்ப வச்சிடலாம். அதே மாதிரி நம்ம எல்லா பால்ஸுக்குமே நம்ம பண்ணிடலாம். சோள மாவு அந்த தண்ணியில் முதல்ல டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் ஃபுல்லாக வந்து நல்லா கோட் பண்ணி விட்டுருங்க. எந்த இடத்துலையும் கேப் இருக்கக்கூடாது, நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வந்து ஃப்ரீசரில் வச்சுடுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஷேப்பெல்லாம் மாறாமல் பால் வந்து நல்லா செட் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயும் ஊற்றி கடாய் வந்து சூடு பண்ணியிருக்கேன். எண்ணெயும் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ண பால் எல்லாத்தையுமே வந்து உள்ளே போட்டு பொரிச்சுக்கலாம். அடுப்பை வந்து லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. ஃபுல்லாக அது குக்காய் முடிக்கிற வரைக்குமே அடுப்பு லோ ஹீட்லேயே இருக்கட்டும். எண்ணெயும் பார்த்தீங்க அப்படின்னா மிதமான சூட்டில் வந்து இருக்கணும். ரொம்ப அதிக சூட்டில் இருந்துச்சுன்னா போட்ட உடனே நமக்கு கோல்டன் கலர் வந்துடும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. நமக்கு உள்ள சீஸ் எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி நமக்கு குக்காய் வரணும். ஸோ நல்லா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு அப்பப்போ நல்லா வந்து திருப்பி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஈவனாக ஒரே மாதிரி வந்து கோல்டன் கலர் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா நம்ம வந்து பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ எல்லாமே ஒரே மாதிரி பொன்னிறமாக நல்லா பொரிஞ்சாச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். ஒரு பேப்பர் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இப்போ அடுத்த பேட்சும் வந்து நம்ம போட்டு பொரிச்சுக்கலாம். அதே மாதிரி அடுப்பு லோ ஹீட்லேயே இருக்கட்டும். நல்லா பால்ஸ் எல்லாத்தையுமே வந்து நல்லா திருப்பி விட்டு நம்ம வந்து நல்லா பொன்னிறமாக இதையும் பொரித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்மளோட பன்னீர் சீஸ் பால்ஸு நெக்ஸ்ட்டு பேட்சும் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் அண்டு டேஸ்டியான ரொம்ப குயிக்கான நம்மளோட பன்னீர் சீஸ் பால்ஸ் ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து சூடாக சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ சூப்பராக மொறுமொறுப்பாக இருக்கும். வெளியே உள்ளே நல்லா சீஸியாக சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அண்டு குழந்தைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா பன்னீர் சீஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இதை வந்து டொமேட்டோ கெச்சப் கூட வந்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிடும்போது. இப்போ உள்ளே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அந்த சீஸ் அந்த எப்படி இருக்குன்னு பாருங்கள். சீஸ் பாருங்கள் எப்படி மெல்ட் ஆகி சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நிஜமாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.